ஈரோடு மொடக்குறிச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்க்கலாம். பார்லிமெண்டிலே நேரடியாக உங்கள் நெஞ்சுக்கு நேராக பாடங்களை செலுத்துவதை போல கேட்பேன். ஒரு இயக்கத்தை அழித்து விடுவோம் என்று பேசுவதா? அது தியாகத்தால் எழுப்பப்பட்டது. தமிழர் நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக, தமிழகம் வளம் கொழிப்பதற்காக இந்த தமிழகத்தினுடைய விடிவெளியாக தோன்றிய அண்ணாவால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை அழித்து விடுவோம் என்று சொல்ல உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்க வேண்டும்? நண்பர்கள் சிலர் கேட்கலாம், நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தவன் தானே? ஆமா, 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்தேன். 25 முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டங்களிலே கலந்து கொண்டு செயலுக்கு சென்றேன். ஒரு காலகட்டத்தில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட போது நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை என் ஆர்வீர் சகோதரர் நினைவில் வாழும் கணேசமூர்த்தி உள்ளிட்டோரோடு சேர்ந்து அதை தொடங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த இயக்கத்தை நடத்தி வந்தோம். இந்த காலகட்டத்தில் தான் நாம் சற்றும் எதிர்பாராத வகையில் திராவிட இயக்கத்தை தமிழ்நாட்டிலே தகர்ப்போம், தவிடுபடி ஆக்குவோம், இல்லாமல் செய்வோம் என்று அமித்ஷாக்கள் பேச தொடங்கியவர்கள் பிஜேபி கூட்டத்தினர் கொக்கரித்த போது நான் யோசித்து பார்த்தேன். என் வாழ்க்கையின் பெரும்பகுதி கழித்து விட்டது. போராடி இருக்கிறோம். நாட்டுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக எண்ணற்ற முறை போராடி இருக்கிறேன். சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் அந்த திராவிட இயக்கத்தையே அழிப்போம் என்று ஒரு கூட்டம் வடக்கிலிருந்து புறப்பட்டு வருகிற போது நம்முடைய கடமை என்ன? அதை பாதுகாக்க முயல வேண்டும். அந்த உணர்வோடுதான் திராவிட இயக்கத்தை பாதுகாக்கின்ற அந்த உணர்வோடுதான் தன்னலமற்றவனாக, நேர்மை தவறாதவனாக, நாணயம் குறையாதவனாக, களம் கண்டு அஞ்சாதவனாக, தூக்கு மேலே ஏறுவதற்கும் சித்தமாக இருக்கிறேன் என்று நாடாளுமன்றத்தில் பிரதமருக்கு எதிரேயே பேசிய அந்த நெஞ்செழுத்தமும் உணர்வும் கொண்டவனாக நான் தமிழ்நாட்டுக்காக வீதி வீதியாக, தெரு தெருவாக, ஊர் ஊராக சென்று தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்கு போராடியவர் என்ற தகுதியோடு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, வாலிப சிங்கங்களே, வளர்ந்து வரும் மாணவ செல்வங்களே, நீங்கள் எடுக்கின்ற முடிவும் வழங்குகின்ற தீர்ப்பும் தமிழகத்திற்கு ஒரு வசந்த காலத்தை தொடரவும், முற்காலத்தை தொடரவும், நல்லாட்சி தொடரவும் நீங்கள் வழங்குகின்ற அந்த ஆதரவு பயன்படும் என்ற வகையில் உங்களிடம் யாசிக்கின்றேன். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் மதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு ஆதரவாக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். திராவிட இயக்கங்கள் வாழ வேண்டும், திமுகவின் நல்லாட்சி தொடர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் வைகோ.